வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் பல விஷயங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று தமிழக அரசியல் களத்தில் சில நகர்வுகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்க வேண்டியதிருக்கிறது. அது ஒரு வியப்பான செய்தியாக இருக்கின்றது. சில நேரங்களில் இன்னொருவரை பார்த்து இன்னொருவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய களங்களை எடுக்கிறார்களே என்கின்ற ஒரு பரபரப்பான ஒரு களமாகவும் அது இருக்கிறது. தற்பொழுது ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை பேசுவதற்கு முன்பாக தமிழக அரசியல் களம் இப்பொழுது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை குறித்து நாம் பேச வேண்டியதிருக்கின்றது. இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களில் தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும். தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். அனைத்து கட்சிகளும் இப்பொழுது அதனை எதிர்பார்த்து தான் காத்து கொண்டு இருக்கின்றன. தேர்தல் தேதி எப்பொழுது அறிவிப்பார்கள், எங்கெங்கு அந்த வேட்பாளர்கள் யார் யார் நிறுத்தப்பட வேண்டும், எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டும், இவைகளை மையப்படுத்திய செய்திகள் தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல கட்சிகள் தங்களை வலிமையானவர்களாக காட்டிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய களங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய களங்களும் இருக்கின்றது. தேமுதிக, அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, இந்த கட்சி விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுது தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. இன்று வரை அந்த கட்சிக்கென்று ஒரு பெரிய தொண்டர்கள் படை இருக்கிறது. அந்த கட்சிக்கென்று ஒரு பெரிய அடையாளம் இருக்கின்றது. ஆனால் அந்த கட்சிக்கு போதாத நேரமோ அவர்கள் வேட்புமனு பெறுவதற்கு, அதாவது விருப்ப மனு கொடுப்பதற்கு உள்ளவர்கள் அந்த மனுக்களை பெற்றுச் செல்லலாம் என்று அறிவித்து 3வது நாளை முடித்து 4வது நாளுக்கு அந்த வேட்புமனு பெறுவதற்கு யாரும் வரவில்லை என்பதை மையப்படுத்தி ஊடகங்கள் அந்த கட்சியை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியது. ஆனால் ஒரு பெரிய அடையாளமாக இருந்த கட்சி ஏதோ ஒரு சர்க்கிளை சந்தித்திருக்கிறது என்று கூட நாம் அதை கட்சியை வைத்து பார்க்கலாம். இன்னொன்று விடயம் என்னவென்றால், இளைஞர், அதாவது திமுக நடத்திய அந்த இளைஞர்களின் மாநாடு. இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடந்து கொண்ட பல விடயங்கள், அல்லது அவர் தன்னை உருவகப்படுத்தி கொண்ட விடயங்கள், இவைகளை மையப்படுத்திய சில செய்திகள் வியப்பாக இருக்கிறது என்பதை விட, வடிவேல் குறிப்பிடுவார் அல்லவா, என்னையா கொண்டையே மறந்து விட்டீர்களே என்று, அதுபோலத்தான் இந்த காட்சிகள் அப்படித்தான் இருக்கின்றன. தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரத்திற்கு செல்கின்றார் என்றால் அவருடைய நடைமுறைகள், அவர் சார்ந்த அந்த கட்சியின் செயல்பாடுகள் அனைத்துமே இன்றைய விஞ்ஞான யுகத்திற்கு ஏற்ப அவைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுபோல விஜய் அவர்களை ஒரு லாங் வாக் அப்படிம்பாங்க, ஒரு நீண்ட தூரம் அவர் நடந்து வருவது போல அந்த களங்கள் உருவாக்கப்பட்டு அதை தொண்டர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையவும், அவர்கள் விஜய் அவர்களோடு கைகோர்க்கவும், விஜய் அவர்களிடம் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சால்வையை விஜய் அவர்களுக்கு அணிவித்து எங்களுடைய தலைவன் நீதான் என்று பறைசாற்றி மகிழ்வதற்கான ஒரு களங்களை எடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அதுபோல விஜய் அவர்கள் அந்த மாநாடுகள் அல்லது அந்த பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்து கொள்கின்ற பொழுது அவருக்கென்று ஒரு ட்ரேட்மார்க் வைத்திருக்கிறார். அவருடைய உடை அலங்காரத்திற்கு அவருக்கென்று ஒரு ட்ரேட்மார்க் வைத்திருக்கின்றார். ஒரு வெள்ளை சட்டை, அரக்கை சட்டை, அதுபோல ஒரு, அதாவது காக்கி கலர் அந்த ஒரு கால் நிக்கர் போட்டு அந்த பேண்டை போட்டிருப்பார். பார்ப்பதற்கு ஒரு அழகாக அவருடைய காட்சி அமைப்பு இருக்கும். இதை நாம் அவருடைய பல கூட்டங்களில் நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. ஆனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு கேம்ப் வாக்கை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களா, அல்லது இது போன்ற ஒரு விஞ்ஞான ரீதியான களங்களை உருவாக்கி இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் இந்த விருதுநகர் கல்குறிச்சி என்கின்ற பகுதியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில், இளைஞர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் நடந்து கொண்டிருந்த விதம் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை அப்படியே அவர் நகல் எடுத்திருந்தார் என்பதுதான் ஒரு பதிவு. ஒரு தலைவரை இன்னொரு தலைவர் நகல் எடுப்பது ஒன்றும் பெரிய விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு செயல் அல்ல. ஆனால் மக்கள் மன்றத்தை அல்லது மக்களுடைய மனதை கொள்ளையடிக்கக்கூடிய வித்தையை விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதை திமுக புரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் விஜய் அவர்களுடைய பாணியிலே சென்று நாமும் அதை எப்படியாவது கைப்பற்றி விடலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. சச்சின் என்கின்ற ஒரு திரைப்படம்
அந்த திரைப்படத்திலே விஜய் அவர்களும் வடிவேல் அவர்களும் இணைந்து நடித்திருப்பார்கள். அதில் சச்சின் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கதாநாயகியா நடிக்கக்கூடிய பெண்ணிடம் போய் சில விடயங்களை குறித்து பரிமாறிவிட்டு அவர் செல்வது போல காட்சி. அந்த பெண் இவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளையும் இவருடைய அந்த நளினங்களையும் அந்த பெண் ரசித்துக் கொள்வார். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வடிவேலு அவருக்கு மட்டும்தான் இவ்வளவு ஒரு செல்வாக்கு பெண்களிடம் இருக்கிறதா, ஏன் நானும் போய் அதுபோல செய்யலாமே என்கின்ற எண்ணத்தோடு வடிவேலு அவர்களும் அதுபோல செய்வதற்கான முயற்சியை எடுப்பார். அப்பொழுது அந்த பெண் வடிவேலு அவர்களுடைய கன்னத்தில் அரைந்து விட்டு சென்று விடுவார். ஒருவர் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பது அவர்களை மையப்படுத்திய நகர்வு. அதுபோலத்தான் விஜய் அவர்களுக்கென்று ஒரு தனி பாணி இருக்கிறது. அந்த தனி பாணியை தனக்கு அதை கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் மனதை கவர்ந்து விடலாம் என்று முதல்வர் அவர்கள் நினைத்திருக்கக்கூடிய விடயம் அவருடைய பலம் என்று சொல்வதா பலகீனம் என்று சொல்வதா என்பதை தெரியவில்லை. அந்த மாநாட்டில் முதல்வர் அவர்கள் நடந்து வந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது கோட்படத்தில் விஜய் அவர்கள் நடந்து வந்தது போன்ற ஒரு காட்சிதான் இருந்தது. அப்பட்டமாக விஜய் அவர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு காப்பியடித்த ஒரு களமாக அதை நம்மால் பார்க்க முடிந்தது. நீங்கள் கூட இப்பொழுது அந்த காணொளிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் இருக்கிறது. நீங்கள் கூட அந்த சமூக வலைதளங்களில் போய் பார்த்தீர்கள் என்றால் உங்களால் தெரியும். அதுபோல விஜய் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது அந்த தொண்டர்கள் தங்களுடைய தலைவனை பார்த்த மகிழ்ச்சியில் அவர்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய பூங்கொத்து, அந்த துண்டு, தங்கள் கையில் எது இருக்கிறதோ அதை விஜய் அவர்களை நோக்கி அவர்கள் அதை அன்போடு வீசுவதும், விஜய் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அந்த தொண்டர்களுக்கு அவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதுபோல ஒரு செட்டப் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. 14 வயதிலிருந்து 17 வயது இளைஞர்கள் முதல்வர் அவர்கள் நடந்து போகக்கூடிய அந்த பாதையின் ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் ஒவ்வொரு பூங்கொத்து இருக்கின்றது. இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி இருந்திருக்கக்கூடிய எந்த பொதுக்கூட்டங்களிலும் அல்லது எந்த இது போன்ற மாநாடுகளிலும் இப்படி வரிசையாக நின்று பூங்கொத்துகளை கொடுத்தார்களா என்றால் இல்லை. அதுவும் சரி, ஒருவேளை இந்த மாநாட்டில் அவர்கள் கொடுப்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 14 வயதிலிருந்து 17 வயது அந்த சிறுவர்களுக்கு பூங்கொத்து வாங்குவதற்கான பணம் அவர்கள் கையில் உண்டா என்றால் கேள்வி எழும்புகிறது. அப்படி என்றால் இது திட்டமிட்டு ஒரு நாடகம் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன. அந்த பூங்கொத்தை பெற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் அதை ஏதோ வெறுப்பாக வீசி எறிகின்ற காட்சிகள் இன்று சமூக வலைதளங்களில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகின்றது. அதுபோல இந்த மாநாட்டுக்கு அழைத்து வரப்பட்டவர்களுக்கு தலைக்கு 200 ரூபாயும் அவர்கள், அதாவது வயது, அதாவது அடல்ட்ஸ் ஒன்லி அப்படி என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் வெளியே போய் மது குடித்துக் கொள்வதற்கு அதற்கான ஒரு தனி டோக்கனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி ஊடகங்களிலே பரவிக்கொண்டே இருக்கின்றது. இந்த வயது, அதாவது இளைஞர்கள் இல்லாமல் வயது சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 200 ரூபாயும் கொடுத்து அவர்களுக்கு அந்த தின்பண்டங்கள், பிஸ்கட் போன்றவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றது. அப்படி என்றால் இங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டம் திட்டமிட்டு பணம் கொடுத்து கூட்டப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம் என்பதை நாம் இங்கு உறுதி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் ஒரு 5 காசு யாருக்கும் கொடுக்காமல் விருப்பப்பட்டு தங்கள் தலைவனை பார்க்க வந்த அந்த மாபெரும் கூட்டம். எனவே இந்த தேர்தலில் இதை வைத்தே நாம் முடிவு செய்து விடலாம், திராவிட முன்னேற்ற கழகம் பின்தங்க ஆரம்பித்து விட்டது என்றும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி களத்தை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது என்பதும் முதல் பிள்ளையார் சுழியாக இந்த காட்சிகள் அரங்கேற்றி இருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.